இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் கடவுள் எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அதே மாதிரி பைபிளில் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அந்த திட்டம் நிறைவேற அவங்க என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் கடவுள் நமக்கு என்ன திட்டம் வச்சிருக்கார், நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள்கிட்ட டெய்லி ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், டெய்லி நம்மளை ஒப்பு கொடுத்து எங்களுக்காக என்ன திட்டம் வைத்திருக்கீங்க ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிற திட்டங்கள் என்ன, அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும். ஒருவேளை நாம் இன்னமும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில். நம்ம அவரோட திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பைபிளில் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரையும் குறித்து கடவுள் ஒரு திட்டம் வச்சுருப்பார். தாவீது எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், சிறுவனாக இருந்தார், ரொம்ப சிறுவனாக இருந்தார். அவரை கொண்டு 57 கிலோ எடை கொண்ட 6.5 முழம் உயரம், மார்பு கவசம், தலைக்கவசம்லாம் அணிந்திருந்த ஒரு கோலியாத்தை அவரை கொண்டு வீழ்த்த கடவுள் திட்டம் வைத்திருந்தார். சிறுவன் தாவீது கையில் கோலும் 5 கூழாங்கற்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டார். அதை கொண்டு பெரிய பெலிஸ்தியரின் பெரிய கோலியாத்தை வீழ்த்த ஆண்டவர் அவருக்கு உறுதுணையாக இருந்தார். அவர் செய்யும் அனைத்திலும் ஆண்டவர் அவரோடு இருந்தார். அதனால் தாவீது மக்களின் சிறந்த ஒரு அரசராக விளங்கினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் இஸ்ராயேலுக்கு அரசனாக்கினார். அதேபோல் யோசேப்பு அவர்களின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் யாக்கோபுக்கும் ராக்கேலுக்கும் பிறந்த மகன் யோசேப்பு. அவர் மேல் யாக்கோபு மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். ஆனால் அவர் சகோதரர்கள் பொறாமையினால் அவரை எகிப்திய வணிகர்களான இஸ்மாயேலிடம் விற்றனர். அங்கு அவர் சிறையில் இருந்தபோது சிறை கைதிகளின் கனவுகளுக்கு விளக்கம் கூறினார். அது பின்னாளில் அவ்வாறே நடந்தது. ஒரு நாள் எகிப்திய மன்னன் பார்வோன் ஒரு கனவு கண்டார். அவர் கனவுக்கு சரியான விளக்கம் சொல்ல ஒருவரும் இல்லை. அப்பொழுது முன்னொரு நாளில் சிறையில் இருந்த ஒரு கைதி அவர்களின் கனவுகளுக்கு விளக்கம் சொன்னபோது அது அவ்வாறே நடந்தது. அந்த முன்னைய பதவி அந்த சிறையில் இருந்த ஒருவனுக்கு கிடைத்தது. மற்றொருவன் கழுமரத்தில் ஏற்றப்பட்டான். பார்வோன் மன்னனிடம் இப்பொழுது அவனுக்கு பதவி பெற்றவன், இவ்வாறு சிறையில் நாங்கள் இருந்தபோது எங்கள் கனவுகளுக்கு ஒரு எபிரேய இளைஞன் விளக்கம் கூறினான். அவன் கூறியது போலவே நடந்தது. நான் இவ்வாறு பதவி பெற்றுள்ளேன் என கூற பார்வோன் ஆள் அனுப்பி யோசேப்பை அழைத்து வரச் செய்தான். இவ்வாறாக பார்வோன் மன்னனின் கனவுக்கு சரியான விளக்கம் அளித்து அதற்கு கடவுள் என்ன வழி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் என்றும் யோசேப்பு கூறினார். எனவே பார்வோன் மன்னன் வியந்து அவர் ஞானத்தையும் மதி நுட்பத்தையும் கண்டு அதற்கு இதை மேலும் செயல்படுத்த ஒரு ஞானமும் மதிநுட்பமும் சேர்ந்த ஒருவனை எகிப்து நாட்டுக்கு அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என யோசித்து இறையாவி பெற்றுள்ள இவரை போல் வேறொருவரை காண முடியுமோ என கூறி யோசேப்பை எகிப்தின் ஆளுநராக நியமித்தான். மேலும் பார்வோன் மன்னன் கூறியது, வார்த்தைக்கு மக்கள் எல்லாரும் அடிபணியட்டும், அரியணையில் மட்டும் நான் உனக்கு மேற்பட்டவனாய் இருப்பேன் என்று கூறினார். கடவுள் அவருக்கு மட்டும் கனவுகளின் விளக்கத்தை வெளிப்படுத்தினார். இவ்வாறு எகிப்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவர் எகிப்தின் ஆளுநன் ஆகினார். இது கடவுளின் திட்டம். இவ்வாறு நம் வாழ்க்கையில் நாமும் தாவீதை போல ஆடு மேய்த்து கொண்டு சிறு தொழில் செய்து கொண்டு இருக்கலாம். யோசேப்பை போல் அடிமையாக விற்கப்பட்டாலும் சிறை இருப்பில் இருந்தாலும் வேறு என்ன போராட்டங்கள் இருந்தாலும் தாவீது கடவுள் மீது நம்பிக்கையை விடவில்லை. எவ்வாறு ஆடுகளை கொல்ல சிங்கமும் காட்டு விலங்குகளும் வரும்போது அவற்றை கவனையும் கல்லையும் கொண்டு வீழ்த்தி இருக்கிறார். அதனை கொண்டு அவ்வாறே அங்கு கடவுள் மிகச்சிறந்த ஒரு பயிற்சி கொடுத்து அவரை தயார்படுத்தி இருக்கிறார். அதுபோல உங்களையும் பயன்படுத்துவார். நல்ல ஒரு தயாரிப்பு கொடுத்து அந்த திட்டத்துக்கு ஏற்ப உங்களை வழி நடத்துவார். ஆனால் தாவீதை போல நாமும் நம்பிக்கையோடு நேர்மையோடு இருக்க வேண்டும். யோசேப்பும் அதுபோல சிறு வயதிலே கனவு கண்டு விளக்கம் சொல்லி வந்தார். அந்த பெரிய ஞானத்தை கடவுள் அவருக்கு கொடுத்திருந்தார். அதை கொண்டு பெரிய திட்டத்தை கடவுள் நிறைவேற்றினார். யோசேப்பும் எந்த பாவமும் செய்யாமல் கடவுளை மட்டுமே ஆழமாக நம்பினார். தனது சிறையிருப்பை கடவுள் விடுவிப்பார், அதிலிருந்து விடுவிப்பார் என்று நம்பினார். அதுபோல நாமும்
நம்மை வைத்து கடவுள் பெரிய திட்டம் வைத்திருப்பார் என்று சொல்லி நாம் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு அவர் திட்டத்தின்படி செயல்பட வேண்டும். அவர் நம்மை உயர்த்துவார் என்று பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இதுவே மிகவும் ஒரு தகுந்த திட்டம், கடவுளின் திட்டம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.